ஏகலைவன் யார்? ஒரு மிகச்சிறந்த மலைவாழ் இளைஞன், வில்வித்தையில் மிகச்சிறந்தவன், யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை. துரோணரிடம் போய் கேட்கிறான். மகாபாரதத்தில் வருகிற கதை. துரோணரிடம் போய் கேட்கிறான், நீ மலைவாழ் மனிதன், உனக்கு நான் கல்வி தர முடியாது, நீ மலைவாழ் மனிதனை சேர்ந்தவன், உனக்கு நான் கற்றுத்தர முடியாது என்று இன்று வரை சொல்கிறார்களே அதுபோல. அதனால் அவன் துரோணரை போல ஒரு உருவத்தை மண்ணில் செய்து வைத்துவிட்டு துரோணர் கற்றுத்தருகிற, அர்ஜுனருக்கு கற்றுத்தருகிற, பாண்டவர்களுக்கு கற்றுத்தருகிற கல்வியை எல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கற்றுக்கொள்கிறான். கடைசியா ஒரு மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாரு. கண்ணில் பார்த்து அடிப்பதல்ல. அப்ப எல்லாம் திறமை என்பதே வில் தானே. நீங்க ராமனின் கதை வில்லில் ஆரம்பிக்கிறது, முருகனின் கதை வேலில் ஆரம்பிக்கிறது என்றால் இதற்கும் அதற்கும் கால வேறுபாடு இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து என்று தேவாரத்தில் வருகிறதே, அந்த வழிபாடு மக்கள் விலங்குகளின் தோலை ஆடையாக உடுத்திருந்த காலத்தில் தோன்றியது. வேல் கலாச்சாரம் இருந்தபோது தோன்றியவன் முருகன், வில் இருந்தபோது வந்தது ராமன் கதை, அவ்வளவுதான். இந்த மந்த்லி டெஸ்ட்ல வில் அடிக்கணும். எப்படி அடிக்கணும்னா கண்ணில் தெரிவதை அல்ல, தூரத்தில் எங்கோ ஒரு சத்தம் கேட்கும், அதை யூகித்து வில்லை அடித்து அந்த சத்தத்தை நிறுத்த வேண்டும். தூரத்தில் ஒரு நரி ஊளையிடுற சத்தம் கேட்குது, அர்ஜுனா வில்லை எடு, அந்த ஊளையிடும் நரியின் வாயை தைத்து விட வேண்டும். அதுதான் இன்னைக்கு மந்த்லி டெஸ்ட்ங்கிறாரு. ஊளையிடும் சத்தத்தை யூகித்துக் கொண்டு இவன் அம்பை விடுகிறான். அம்பை எய்வதற்கு முன்னால், நல்லா கவனித்து, அம்பை இவன் எய்வதற்கு முன்னால் ஊளையிடும் சத்தம் பாதியில் நிறுத்தப்படுகிறது. வேற யாரோ அம்பை அதை நிறுத்தி விட்டார்கள். பதறி போறான் அர்ஜுனன். என்ன என்ன என்னன்னு ஓடுறான். ஓடி பார்த்தா அந்த நரியின் வாயில் குறுக்கும் நெடுக்குமாக 2 அம்பு. இவன் அம்பை விடவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், இவன் அம்பை விடவில்லை. யாரு? இவனுக்கு பயம் வந்துருது. நம்மை விட வில்வித்தையில் சிறந்தவன் யாரு? யாருன்னு தேடினா குனிஞ்சு வந்து நிக்கிறான் ஒரு சிறுவன், ஒரு இளைஞன். சாமி, நான் தான் சாமி அம்பு போட்டேன். உடனே துரோணாச்சாரியார சந்தேகமா பார்க்கிறான் அர்ஜுனன். ஆஹா, காசு கிசு வாங்கிட்டுவேன், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிட்டான் போட்டிருக்கியா என்பது போல துரோணாச்சாரியாரை அர்ஜுனன் பார்க்க அவர் பதறி போறார். நான் ஒண்ணு சொல்லி தரலையே, இவன் எங்க இருந்து பிட்டு அடிச்சான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. யார் நீ அப்படி கேட்க, நான் உங்க சீடன்கிறான். திரும்பவும் அர்ஜுனன் துரோணாச்சாரியார் சந்தேகமா பார்க்கறான். இல்ல, இவன் எந்த கத்துக்கலையே. கடைசியா சொல்றான், நீங்க எனக்கு கத்து தர மாட்டேன்ட்டீங்க, நான் ஓரத்துல நின்று நீங்க சொல்லி கொடுத்ததை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்படிதான் கத்துக்கிட்டேன்னு. ஒண்ணு இப்போ ஒண்ணு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே அர்ஜுனன் துரோணாச்சாரியார் காதல போய் என்னமோ சொல்றான். என்ன சொல்லி இருப்பாங்கிறத உங்க யூகத்திலே விட்டுறேன். உடனடியா துரோணாச்சாரியார் ஏகலைவனை பார்த்து கேட்கிறாரு, நீ என்கிட்ட தானே கத்துக்கிட்ட? ஆமா சாமி. அப்படியானா நீ குரு தட்சணை கொடுக்கணும்ல? ஆமா சாமி. நம்ம ஏமாந்து போற இடம் இதுதான், நீங்க என்ன கேட்டாலும் தர்றேன் சாமி. உடனே கேட்கிறாரு, குரு தட்சணையாக உன்னுடைய கட்டை விரலை கொடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வில்வித்தையின் முதல் ஆயுதமே கட்டை விரல் தான். இந்த கட்டை விரலை எடுத்துட்டா வில்லு போட முடியாது. அர்ஜுனன் எதை கேட்டிருக்கான்னு புரியுதா? இப்ப இப்படித்தான் உழைக்கும் மக்கள், குறிப்பாக பட்டியலினத்து மக்கள், மலைவாழ் மக்கள் பாரம்பரியமாக பல்லாண்டு காலமாக ஏமாற்றி வந்திருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள்.